ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன காமிக்க போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு காய் வாங்கி வந்திருக்காரு. செக்கானம், எங்கள் ஊர் பக்கத்தில் செக்கானம், அங்கே இன்றைக்கி சந்தையாம், அங்கே போய் வாங்கி வந்திருக்காரு. என்னென்ன வாங்கியிருக்காருன்னு பார்க்குறீங்களா? தக்காளி வாங்கியிருக்காரு மக்களே. தக்காளி இந்தா, தக்காளி 2 கிலோ வாங்கியிருக்காரு. கிலோ வந்து 30 ரூபாயாம். இந்த வெங்காயம் வாங்கியிருக்காரு 50 ரூபாயாம். நான் தான் வெங்காயம் வீட்டில் இருக்க 1 கிலோ போதுன்ட்டு. இந்த கீரை வந்து 2 முடி 20 ரூபாயாம். இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல மக்களே, இந்த உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபாயாம். பல்லாரி 50 ரூபாயாம் 1 கிலோ. இந்த பச்சை மிளகா கூறு 10 ரூபாயாம். 2 கூறு வாங்கியிருப்பார் உழுக்க. வெண்டிக்காயும் கூறு 10 ரூபாயாம். 2 கூறு வாங்கியிருக்காரு. சீனியக்காவும் 2 கூறு. இந்த அவரைக்காய் 10 ரூபா. பீன்ஸ் 10 ரூபா. நம்ம கடையில் பீன்ஸ் கேட்டு 10 ரூபாய் கேட்டால் விளக்க மாத்தலை வச்சுருவாங்க. அதனால் மார்க்கெட்டுக்குள்ளே சந்தையில் வாங்கினா நல்லது. 10 ரூபாய்க்கு இவ்வளோ அவரைக்காய் தருவாங்களா? இவ்வளோ பீன்ஸ் தருவாங்களா மக்களே? கேரட்டை பாருங்கள் 10 ரூபா. வெண்டிக்காய் 20 ரூபா. இந்த 3 காலிஃப்ளவருமே 40 ரூபா தானா? பரவாயில்லையா சொல்லுங்கள். இந்த சக்கரை பூசணிக்காய் இருக்குல்ல, சக்கரை பூசணிக்காய் இது 20 ரூபாயாம். அது 20. இந்த காலிஃப்ளவர் 40. இந்த முள்ளங்கி வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், கேரட் 20 ரூபா. வெண்டிக்காய் 20 ரூபா. இந்த பீன்ஸும் இந்த அவரைக்காயும் தான் 10 ரூபா. இது 20 ரூபா. பச்சை மிளகா, வெங்காயம், கீரை, தக்காளி, முருங்கைக்காய். நாளைக்கு சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரியல். என்ன மக்களே, நீங்களாம் இப்படி சந்தைக்கு போய் வாங்குவீங்களா சொல்லுங்கள். நீ இதை பூரா இந்த எங்கள் பிரிட்ஜோட பெட்டியில் அடுக்க பார்ப்பேன். மறந்துட்டேன், கத்திரிக்காய் வேறு வாங்கியிருக்காரு. 1/2 கிலோ கத்திரிக்காய் 25 ரூபாயாம். எங்கள் ஊரில் தோட்டத்திலே பிடுங்கி விற்கிறாங்க 30 ரூபாண்டு 1/2 கிலோ. பரவாயில்லையில, சந்தையில் 25 ரூபாண்டு. அவ்வளோதான் மக்களே, ஒரு வாரத்துக்கு குழம்பு கவலை இல்லை. நாளைக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல், முள்ளங்கி சாம்பார், அப்புறம் ஒரு நாளைக்கு வெண்டிக்காய் குழம்பு, கீரை, அப்புறம் ஒரு நாள் சீனியர்க்காய் வெஞ்சனம், உருளைக்கிழங்கு இருக்குது, பட்டாணி குழம்பு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வெஞ்சனம் பார்க்கறனாலே மண்டை டென்ஷன் ஆகுது. தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கலரை தூக்கி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. எத்தனை தட்டி கலரை தூக்கி வச்சுருக்காங்க அவங்க. எல்லோரும் இப்படி சந்தைக்கு போவீங்களா? கமாண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சந்தைக்கெல்லாம் இப்படி போவீங்களா? இது பூராமே 480 ரூபாயா மக்களே. இன்றைக்கி வாங்கி வந்திருக்காரு. வெங்காயம்